எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். எரேமியா என்பவர் இஸ்ரவேல் ஆசாரியன் ஆவார். மேலும் அவர் தெற்கு யூத ராஜ்யத்தின் கடைசி காலகட்டத்தில் எருசலேமில் வாழ்ந்து பணியாற்றியவர். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய விக்கிரக ஆராதனை மற்றும் அநீதியின் மூலம் தங்கள் தேவனோடு கொண்டிருந்த உடன்படிக்கையை மீறுவதனால வரும் கடுமையான விளைவுகளை குறித்து அவர்களை எச்சரிக்கும்படி அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இவர். மேலும் இவர் கணித்தது என்னன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யம் தேவனுடைய ஊழியரை போல செயல்பட்டு எருசலேமை அழிப்பதினாலும் மக்களை அடிமைகளாக கொண்டு போவதன் மூலமாக தேவனுடைய நியாய தீர்ப்பினை இஸ்ரவேல் மீது கொண்டு வரும். அதோடு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாகின. எரேமியா எருசலேமின் முற்றுகை மற்றும் அழிவின் போது அங்கே வாழ்ந்து அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டதை தனிப்பட்ட விதத்தில் பார்த்தார். இப்போ இந்த புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமான முறையில் நடைமுறைக்கு வந்தது. 36வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, எருசலேமில் எரேமியாவின் 20 ஆண்டுகால பிரசங்கத்திற்கு பிறகு அவருடைய பிரசங்கங்கள், கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் அனைத்தையும் சேகரித்து அவற்றை எரேமியா நியமித்த பாருக்கு என்ற நபரை கொண்டு எழுதி புத்தக சுருளாக தொகுக்கும்படி தேவன் அவருக்கு கட்டளை கொடுத்தாரு. இப்போ பாருக்கும் எரேமியாவை பற்றி ஏராளமான சம்பவங்களை சேகரித்து அவை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தான். அதனாலதான் இந்த புத்தகம் ஆந்தாலஜி என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பான சேகரிப்புகளின் தொகுப்புகளைப் போல உள்ளது. இந்த தீர்க்கதரிசியை தேவனுடைய நீதி மற்றும் கிருபைக்கான ஒரு தூதனாக காட்டுவதற்காக இவை அனைத்தும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த புத்தகம் தேவன் எரேமியாவை தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைத்து அவருக்கு 2 பொறுப்புகளை கொடுப்பதிலிருந்து ஆரம்பமாகுது. அவர் இஸ்ரவேலுக்கும் மற்றும் தேசங்களுக்கும் தீர்க்கதரிசியாக இருப்பாரு. மற்றும் அவருடைய வார்த்தைகள் பிடுங்கவும் இடிக்கவும் செய்யும், ஆனா அதோடு கூட கட்டவும் நாட்டவும் செய்யும். வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா, அவர் இஸ்ரவேலரை குற்றம் சாட்டி வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து எச்சரிக்க போறாரு. ஆனா அதே சமயம் வருங்காலத்திற்கான நம்பிக்கையின் செய்தியும் அவரிடம் இருக்கு. இப்போ இந்த துவக்கம் அதிகாரம் 1 முதல் 24 வரையிலான முதல் பெரிய பகுதியை நேர்த்தியா தொகுக்குது. இது அடிமைப்பட்டு போவதற்கு முன்பதான எரேமியாவின் எழுத்துக்களின் தொகுப்பாகும். மேலும் இங்க முக்கியமான யோசனை என்னன்னா, இஸ்ரவேலர் தேவனுடனான உடன்படிக்கையை மீறி தோராவில் எழுதப்பட்டிருந்த ஒப்பந்தங்களின் எல்லா விதிமுறைகளையும் மீறினாங்க. இன்னும் சில வழிகளில் அவர்கள் கானானிய தெய்வங்களின் அனைத்து விதமான வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு தேசம் முழுசும் விக்கிரக ஆலயங்களை கட்டினாங்க. அதோட எரேமியா விக்கிரக ஆராதனையை உருவணியாக விபச்சாரம் என்று மிகைப்படுத்தி மற்றும் இஸ்ரவேலர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு எப்படி தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்தார்கள் என்பதை விவரிக்க வேசித்தனம், ஒழுங்கின்மை மற்றும் துரோகம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. எரேமியாவும் தொடர்ந்து இஸ்ரவேலின் தலைவர்களை குற்றம் சாட்டுறாரு. ஆசாரியர்கள், ராஜாக்கள் மற்றும் மற்ற தீர்க்கதரிசிகள் அனைவரும் ஊழல் நிறைந்தவர்களாக மாறிட்டாங்க. அவர்கள் தோராவையும் உடன்படிக்கையையும் விட்டுவிட்டார்கள். அது அவர்களுடைய துயரமான முடிவுக்கு வழிவகுத்தது. அதாவது கட்டுப்பாடற்ற சமூக அநீதி. இஸ்ரவேலர் சமூகங்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாரென்றால் விதவைகள், ஆதரவற்றவர்கள், குடியேறினவர்கள். தோராவின் கட்டளைகளை தெளிவாக மீறப்படுவது நிமித்தம் இவர்கள் அனைவரும் சாதகமாக பயன்படுத்தப்பட்டனர். இஸ்ரவேலின் தலைவர்கள் கொஞ்சமும் அக்கறை காட்டவில்லை. இந்த எல்லா யோசனைகளும் ஒன்று சேர்ந்து வரும் ஒரு முக்கியமான இடம் 7ஆம் அதிகாரமாகும். இதுவே எரேமியாவின் தேவாலய பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் எல்லா காரியங்களும் சரியாக இருப்பது போல தேவாலயத்தில் அவர்களுடைய தேவனை ஆராதிக்க வராங்க. ஆனா தேவாலயத்திற்கு வெளியே அந்நிய தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டு இருக்காங்க. மற்றும் ஒரு சிலர் கானானியர்களின் பயங்கரமான பழக்கமான குழந்தை பலியிடுவதையும் பின்பற்றினாங்க. அதனால எரேமியா தன்னுடைய மிகவும் பிரபலமற்ற அறிவிப்பை வெளியிடுறாரு. இஸ்ரவேலின் தேவன் நியாயம் தீர்க்கும்படி வருகிறார். அவர் வடக்கிலிருந்து எதிரியை அனுப்புவதன் மூலம் தம்முடைய சொந்த தேவாலயத்தை அழித்து இஸ்ரவேலரை தண்டிக்க போறாரு. இது எருசலேமை கைப்பற்றும்படி தேவன் அனுமதித்த இராணுவமாகும். மேலும் நீங்கள் இதை தொடர்ந்து படித்தால் அவர் பாபிலோனின் மகா பேரரசை பற்றி பேசுகிறார் என்பதை காண்பீர்கள். ஆகவே இவை அனைத்தும் 25ஆம் அதிகாரத்துல காணப்படுகிற மாற்றத்திற்கு வழிவகுக்குது. இஸ்ரவேல் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்பவில்லை. அதனால பாபிலோனின் புதிய ராஜாவான நேபுகாத்நேசாரின் முதல் வருஷத்துல பாபிலோனிய படைகள் இஸ்ரவேலுக்கும் அதனுடைய அண்டை நாடுகளுக்கும் சென்று அவர்களை கைப்பற்றி 70 ஆண்டுகள் அவர்களை அடிமைப்படுத்த முற்படுகிறார்கள் என்பதை அறிவிக்கும்படி தேவன் எரேமியாவிடம் கூறினார். அவர் பாபிலோனை விளிம்பு வரை நிரப்பப்பட்ட திராட்சரச கோப்பையாக இஸ்ரவேலின் எல்லா அநீதி மற்றும் விக்கிரக ஆராதனையின் மீதான தேவனுடைய கோபத்தோடு ஒப்பிடுறாரு. மேலும் தேவன் இஸ்ரவேலையும் மற்ற எல்லா தேசங்களையும் இந்த பாத்திரத்திலிருந்து குடிக்கும்படி செய்வார். இப்போ இந்த அதிகாரம் புத்தகத்தின் அமைப்புக்கு முக்கியமானது. ஏன்னா இதற்கு பின் வரும் அனைத்தும் பாபிலோன் நடத்தப்போகும் தாக்குதலில் கவனம் செலுத்தப் போகின்றன. முதலாவது 26 முதல் 45 அதிகாரங்களில் இஸ்ரவேல் மீதும், பின்பு 46 முதல் 51 அதிகாரங்களில் மற்ற தேசங்களின் மீது நடத்தும் தாக்குதலை பற்றி சொல்லுது. இஸ்ரவேலை பற்றிய பகுதி உள்ளடக்கிய சம்பவங்கள் என்னன்னா, எரேமியா எவ்வாறு இஸ்ரவேலை மனம் திரும்பும்படி கெஞ்சினார், அவர் எப்படி அவர்களை கடைசி நிமிஷம் வரை எச்சரித்தார் என்பதுதான்.
ஆனா இஸ்ரவேலின் தலைவர்களோ அவரை தொடர்ந்து நிராகரித்துக் கொண்டே இருந்தனர். இந்த பகுதி எருசலேம் எவ்வாறு முற்றுகை போடப்பட்டது, கடைசியா எவ்வாறு பாபிலோனியரால் அழிக்கப்பட்டது என்பதை பற்றிய சம்பவங்களின் பெரிய தொகுப்போடு முடியுது. மேலும் அந்த காலகட்டம் முழுவதும் எரேமியா எவ்வாறு துன்புறுத்தப்பட்டார் என்பதையும், அவருடைய விருப்பத்திற்கு மாறாக இஸ்ரவேலின் முரட்டாட்டக்கார கும்பலால் எகிப்திற்கு கடத்தப்பட்டார் என்பதையும் சொல்கிறது. இப்போ இந்த நடுப்பகுதியில பேரழிவு மற்றும் நியாய தீர்ப்பின் இருண்ட சம்பவங்களுக்கு இடையில இஸ்ரவேலரின் எதிர்காலத்திற்கான எரேமியாவின் நம்பிக்கையின் செய்திகளின் தொகுப்பு அமைந்துள்ளது. இஸ்ரவேலர் உடன்படிக்கையை மீறி அடிமைகளாக்கப்பட்ட பின்பும் தேவன் தம்முடைய மக்களை கைவிட மாட்டார் என்ற மோசேயின் கணிப்பை அவர் எடுத்துக்கொண்டார். உபாகமம் 30ஆம் அதிகாரத்தை பார்க்கவும். மாறாக தேவன் அவர்களுடனான தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து அவர்களுடைய இருதயங்களை மாற்றுவாரு. எரேமியா இந்த வாக்குத்தத்தத்தை மேம்படுத்தி சொல்வது என்னன்னா, தேவன் ஒரு நாள் தோராவின் நியாயப்பிரமாணங்களை வரைபலகைகளில் அல்ல, மாறாக தம்முடைய சொந்த ஜனங்களின் இருதயங்களில் பொறிக்க போறாரு என்று சொல்றாரு. தேவன் அவர்களுடைய முரட்டாட்டத்தை குணமாக்க போறாரு. அதனால அவர்கள் ஒரு நாள் அவரை உண்மையா நேசிச்சு முழுமையா பின்பற்றுவாங்க. ஆகவே ஒரு நாள் இஸ்ரவேலர் தன் தேசத்திற்கு திரும்புவாங்க. தாவீதின் வம்சத்திலிருந்து மேசியா வரப்போறாரு. அப்போதான் எல்லா தேசங்களும் இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். எனவே இந்த அதிகாரங்கள் இஸ்ரவேலின் விசுவாச துரோகத்தின் மத்தியிலும் இஸ்ரவேலருடைய பாவம் கடைசி கட்டத்தை அடைய தேவன் விடமாட்டார் என்பதை காட்டுது. அதற்கு பதிலா அவர் உண்மையுள்ளவராக இருந்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் எதுவாயிருந்தாலும் அவைகளை நிறைவேற்றுவாரு. இதற்கு பின்பு இஸ்ரவேலை சுற்றியுள்ள தேசங்களான எகிப்து, பெலிஸ்தியா, மோவாப், ஏதோம், அம்மோன், தமஸ்கு, ஆத்சோர் ஆகியவற்றை பாபிலோனை கொண்டு தேவன் எவ்வாறு நியாயம் தீர்க்க போறாரு என்பதை பற்றிய ஒரு நீண்ட கவிதைகளின் தொகுப்பை பார்க்கிறோம். ஆனா அதுக்கப்புறமா ஆச்சரியப்படும் விதமா மிக நீளமான கவிதைகள் கடைசியா வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் பாபிலோன் மீது வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியது. ஆகவே தேவன் தம்முடைய நீதியை நிறைவேற்ற இந்த தேசத்தை பயன்படுத்தினாலும் அவர்களுடைய வன்முறை மற்றும் விக்கிரக ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. எனவே பாபிலோனும் தேவனுடைய நீதியின் தரத்திற்கு கீழே வரும். அதனால எரேமியா இந்த தேசத்தினுடைய பெருமையையும் அநீதியையும் கண்டிக்கிறாரு. இப்போ இந்த கவிதைகளில் சொல்லப்பட்டிருக்கும் வாழ்க்கையை விட பாபிலோன் பெரியது. மேலும் இது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கும் பாபிலோனின் சாயலை நமக்கு நினைப்பூட்டுது. பாபிலோன் ஒரு அடையாளமான முரட்டாட்ட தேசமா மாறிடுச்சு. அவர்களுடைய செல்வத்தையும் யுத்தங்களையும் குறித்த பெருமையிலேயே தேவன் இந்த தேசத்தை அதனுடைய சுய அழிவிற்கு விட்டுவிட போறாரு. இந்த புத்தகம் 2 ராஜாக்கள் புத்தகத்தின் கடைசியிலிருந்து எடுக்கப்பட்ட சம்பவத்தோடு முடியுது. இது எருசலேம் மீதான பாபிலோனின் கடைசி தாக்குதல் பற்றியும், அவர்கள் எவ்வாறு பட்டணத்தின் சுவர்களை அழித்து ஆலயத்தை சுட்டெரித்து மக்களை சிறைப்பிடித்தார்கள் என்பதை சொல்லுது. 1 முதல் 24 வரையிலான அதிகாரங்களிலிருந்து நியாய தீர்ப்புக்கான எரேமியாவின் எச்சரிக்கைகள் எவ்வாறு நிறைவேறியது என்பதை இந்த சம்பவம் காட்டுது. ஆனா அடுத்ததா இந்த அதிகாரம் சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறிய சம்பவத்தோடு முடியுது. இவர் தாவீது வழியில வந்த வாரிசாவார். பாபிலோனின் ராஜா அவரை சிறையிலிருந்து விடுவித்து அவருக்கு தயவு பாராட்டி அதோடு அவரது வாழ்நாள் முழுசும் ராஜபோஜனத்தை சாப்பிடும்படி அழைக்கிறாரு. இப்படித்தான் இந்த புத்தகம் முடியுது. எனவே இது நம்பிக்கையின் ஒரு சின்ன பிரதிபலிப்பு. இது 30 முதல் 33ஆம் அதிகாரத்தில் இருக்கும் எரேமியாவின் நம்பிக்கையின் வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்துது. தேவன் தம்முடைய ஜனத்தையோ அல்லது தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிற வருங்கால ராஜாவின் வாக்குத்தத்தத்தையோ கைவிடல. ஆகவே இந்த புத்தகத்துல ஒரு பெரிய அளவிலான எச்சரிக்கையும் நியாய தீர்ப்பும் உள்ளடக்கியுள்ளதால கடைசி வார்த்தைகள் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் குறிப்புடன் முடியுது. இதை பற்றியதுதான் இந்த எரேமியாவின் புத்தகம்.